வாங்க இன்றைக்கி கப்பக்கிழங்குல ஒரு ரெசிபி பண்ணலாம். இது கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளா சைடெல்லாம். நம்ம மரவள்ளிக்கிழங்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். இதில் புட்டு பண்ணலாம், சிப்ஸு பண்ணலாம், அடை சுடலாம், வடை சுடலாம். நான் இன்றைக்கி வேறு ஒரு மாதிரி ரெசிபி பண்ணுறேன். இது பொரியல் கூட பண்ணலாம். இது மாதிரி தோலெல்லாம் சீவிக்கோங்க. தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்தாலும் கூட கட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டுக்கணும். இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன் சூடு பண்ணுறதுக்கு. தண்ணி கொதிக்குது. அதில் உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ அந்த கப்பக்கிழங்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. சூப்பராகவே வெந்திருக்குது. இதை இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம அந்த கிழங்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி நமக்கு தேவைப்படாது. அதனால் கிழங்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில பச்சை மிளகா காரமாக இருக்கும், சில பச்சை மிளகா காரம் இருக்காது. அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நான் இதை கூட கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா கூட போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லித்தலையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் அப்படின்னா தேங்காயும் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட்டுக்கல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே கிழங்குல போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகாய்க்கொசரம் பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கு இதுக்கு தனியாக உப்பு நம்ம தனியாக தான் போட்டுக்கணும். அது கூட போட முடியாது. இப்போ ஒரு கடாயில் இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். என்கிட்ட நெய் இருக்குது அப்படின்றதுனால நான் அந்த நெய்யை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன். இது கூட வேறு எதுவும் போட தேவையில்லை, நட்ஸ் எதுவும் போட தேவையில்லை. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருங்க பார்த்திங்களா, பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் அதையும் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு, வெந்த கிழங்கு அது கூடயே போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இந்த நேரத்தில் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஊற்றிக்கலாம். இது டீ குடிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ ஒரு காப்பியோ குடித்தோம்னா நமக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், வயிறு திம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.